கோவை சிங்காநல்லூரில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவராத்திரி அன்று இரவில் திட்டமிட்டு கொள்ளையடித்தவர்கள் சிக்குவார்களா? கோவை சிங்காநல்லூர் வசந்தா மில் பகுதியில் ரமேஷ்குமார் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். கடையின் பின்புறத்தில் அவருடைய வீடு உள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு கடைக்கு விடுமுறை அளித்தவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். சனிக்கிழமை அன்று நள்ளிரவு கடையின் பின்புறமுள்ள ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் அங்கிருந்த சுமார் 70 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்த தகவல் அறிந்த ரமேஷ்குமார் நகைக்கடைக்கு உடனே சென்றுள்ளார். உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்திற்கும் அவர் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தடயவியல் சோதனை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் தப்பி ஓடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.